ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் கிளாஸில் ஒரு 20 கொஷின் எண்டோக்ரைன் சிஸ்டமில் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டதாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விச் ஹியூமன் ஆர்கன் கண்டெயின் ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்? எந்த ஹியூமன் ஹார்மோனில் வந்து ஐஸ்லெட் ஆஃப் லாங்கர்ஹான் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் பான்க்ரியாஸ். ஓகேங்களா? பான்க்ரியாஸ். லாங்கர்ஹான் திட்டு காணப்படும் மனித உறுப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணையம். ஓகே, கணையம்ல வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன் வந்து இது வந்து வந்து போத் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் எக்ஸோக்ரைன் சிஸ்டம் ரெண்டுலேயுமே வரும் கணையம் அப்படிங்கிறது பான்க்ரியாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்சுலின் ஹார்மோன், குளுக்கோஹான் ஹார்மோன், அதுக்கப்புறம் ஜொமட்டோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்டா செல் இல்லைன்னா காமா செல்னு சொல்லக்கூடிய செல்கள் சுரக்கக்கூடியது. செல்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணையத்துல தான் இருக்கு. இது சுரக்கக்கூடியது அப்படின்னா ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் என்சைம்ஸும் சுரக்குது. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் டைஜஸ்டிவ் என்சைம்? எது வந்து டைஜஸ்டிவ் என்சைம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் அதே கேள்விதான். பின்வரும் நோற்றுள் எது செரிமானத்திற்கு உகந்ததல்ல, அதாவது உகந்த நொதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ வந்து புரோட்டியஸ், அமிலேஸ், லிப்பேஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா செரிமான நொதி. ஓகேங்களா? சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட் அப்படிங்கிறதா வந்து செரிமான நொதி கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். இது மூணுமே செரிமான நொதி. புரோட்டியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நொதிகள் தான். ஒவ்வொன்றும் வந்து இப்போ லிப்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது எதை உடைக்கும் அப்படின்னா வந்து ஃபேட்டை உடைக்கும். அமிலேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட்டை உடைக்கும். புரோட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து புரோட்டியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ச் குளுக்கோஸ் இல்லைன்னா மால்டோஸாக மாற்றும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து டைஜஷன் நொதி. புரோட்டியஸ், அமிலேஸ், லிப்பேஸ் அப்படிங்கிறதெல்லாம். சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ் அப்படிங்கிறது வந்து டைஜஸ்டிவ் என்சைம் கிடையாது. Question number 3. Which acid is secreted by certain granular cell of stomach lining? அதாவது ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய இரைப்பை வந்து சுரக்கக்கூடிய ஆசிட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இரைப்பை புறணியின் செல்களால் சுரக்கப்படும் அமிலம் இது. நமக்கு தெரியும் ஸ்டொமக்ல வந்து என்ன ஆசிட் வந்து சுரக்கும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா? HCl. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. விச் ஆர்கன் இஸ் நாட் அ கிளாண்ட்? அதாவது எந்த ஆர்கன் வந்து கிளாண்டா செயல்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கால் பிளாடர். சரி, அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பைல், அதாவது பித்தத்தை வந்து சேமிக்கக்கூடிய இடமா வந்து கால் பிளாடர் இருக்கு. ஓகேங்களா? பித்தப்பை. இதுல எந்த உறுப்பு சுரபி அல்ல? இப்ப அட்ரினல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் கிளாண்டு தான். கல்லீரல் அப்படிங்கிறதும் கிளாண்டு தான். பிட்யூட்ரி அப்படிங்கிறதும் கிளாண்டு தான். இது வந்து என்னது ஹெட் ஆஃப் எல்லா கிளாண்டுக்கும் தலைமை கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்கக்கூடியது தைராய்டு கிளாண்டு. அப்ப தைராய்டு கிளாண்ட் தைராக்சினை சுரக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அதாவது அந்த கமாண்டை வந்து கொடுக்கக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்ட். ஹெட் ஆஃப் அதாவது மாஸ்டர் ஆஃப் இது வந்து மாஸ்டர் ஆஃப் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னா ஹைப்போதலாமஸ். மாஸ்டர் ஆஃப் பிட்யூட்ரிக்கும் ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4க்கு இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 5. Our skin becomes dark as soon as it is exposed to sunlight. This occurs due to presence of. நம்மளோட ஸ்கின் வந்து பிளாக் கலர்ல மாறுது. அதுக்கு காரணம் என்ன? எப்போ அப்படின்னா வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது. அதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம அடிப்பேஸ் கிட்ட இருக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் நிறமி தான் காரணம். அப்ப ஆப்ஷன் சி தான். நமது தோல் சூரிய ஒளிக்கு கருமையாகிவிடும். எந்த நிறமி இருப்பதன் காரணமாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெலனின் அப்படிங்கிற நிறமி இருக்கிறது தான் தோலுடைய கலர் வந்து டார்க் ஆகுறதுக்கு காரணம். கொஸ்டின் நம்பர் 6. ஹியூமன் ஹைப்போதலாமஸ் கிளாண்டஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைப்போதலாமஸ் கிளாண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் மூளையில தான் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? வேற என்ன கிளாண்ட் இருக்கு? பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னாலும் மூளையில தான் இருக்கு. பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் மூளையில தான் இருக்கு. அப்ப அந்த 3 கிளாண்டும் எங்க இருக்கு அப்படின்னா மூளையில தான் இருக்கு. பிரசன்ட் இன் பிரெயின். சரி, மூளையில் உள்ளது. ஓகேங்களா? மனித ஹைப்போதலமஸ் சுரபி எங்க உள்ளது அப்படிங்கிறது மூளையில் உள்ளது. தமிழ்ல அதேதான். கொஸ்டின் நம்பர் 7.
7ல என்ன கொடுத்துருக்காங்க, the gland of human body that secretes both enzyme and hormone. அதாவது ஒரு gland என்சைமையும் சுரக்குது, அதே டைம்ல ஹார்மோனையும் சுரக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போத் ரெண்டுமே அப்படின்னா pancreatic இல்லைன்னா வந்து digestive gland அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரெண்டையுமே சுரக்கக்கூடியது. கணையம் இல்லைன்னா செரிமான சுரபி அப்படின்னு சொல்றாங்க. நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் இரண்டையும் சுரக்கும் மனித உடலில் சுரபி எது அப்படின்னா கணையம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8. அடுத்த கொஸ்டின். In the human body, the pancreas is a part of. அதாவது pancreas அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி, அதாவது மனித உடலில் கணையம் அப்படிங்கிறது என்ன பகுதி? அதாவது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமா, கழிவுநீர் அமைப்பா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா, சுவாச அமைப்பா, டைஜஸ்டிவ் சிஸ்டமா, செரிமான அமைப்பா, நர்வஸ் சிஸ்டமா, நரமண்டலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம், டைஜஷன்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்போ செரிமான அமைப்பு தான் பான்கிரியாஸ் அப்படிங்கிறது. அப்போ பான்கிரியாஸ்ல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா செரிமானத்துல பிரச்சனை வரும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. which of the following is responsible for dwarfism in human? dwarfism அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனிதர்களில் குள்ளத்தன்மை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஹார்மோன் குறைப்பட்டுச்சு அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும் அப்படின்னா வந்து growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது தடைப்பட்டாதான். இது வந்து சுரக்கக்கூடியது எது அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்ட். ஓகேங்களா, பிட்யூட்ரிலேயே வந்து உள்ள பிட்யூட்ரி சுரபின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுலயே ரெண்டா இருக்கு, அதாவது அதோட அமைப்பு பொறுத்து ரெண்டா பிரிப்பாங்க. முன் பிட்யூட்ரி பின் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முன்பகுதி பிட்யூட்ரியின் முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஆன்டீரியர் பிட்யூட்ரி போஸ்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆன்டீரியர் பிட்யூட்ரியில வந்து 6 ஹார்மோன்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஹார்மோன் தான் growth ஹார்மோன் அப்படிங்கிறது. அந்த growth ஹார்மோன் வந்து சரியா சுரக்கலை அப்படின்னா வந்து குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய டார்ஃபிசம் ஏற்படுது. ஓகேங்களா, அப்படி ஒருவே அதிக அளவில் சுரத்துச்சு அப்படின்னா வந்து ஜைஜான்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான வளர்ச்சி வந்து ஏற்படும். அப்போ வந்து குறைபாடுனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து growth ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்ட் தான் இது சுரக்கக்கூடியது. பிட்யூட்ரி எந்த கிளாண்ட் இது சுரக்குதுன்னா பிட்யூட்ரி கிளாண்டு. என்ன ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா growth ஹார்மோன். ஓகேங்களா, அதிகமாவா குறைவான்னு பார்த்தோம்னா குறைவா சுரப்படுறது மூலம் ஏற்படக்கூடியது. அப்ப தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கக்கூடியது அப்படின்னா தைராய்டு கிளாண்ட். அட்ரினலில் அப்படிங்கிறது அட்ரினல் கிளாண்டு தான். ஓகேங்களா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 10. செக்ரீஷன் ஃப்ரம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்டர்ஸ். அதாவது என்டர் இன்டோ, அதாவது ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து சுரக்கக்கூடிய நொதின்னு சொல்லுறது சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து எங்க என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன சுரக்கும் அப்படின்னா டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிறதா. இது ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா வந்து மென்ல தான் இருக்கு, மெயில தான் இருக்கு. ஓகேங்களா, எங்க என்டர் ஆகும் அப்படின்னா வந்து யுரித்ரால என்டர் ஆகுது, சிறுநீர் குழாயில் என்டர் ஆகுது. ப்ராஸ்டேட் சுரபியில் இருந்து சுரப்பு எதன் உள்ளே நுழைகிறது அப்படின்னா சிறுநீர் குழாய் வழியாக நுழைந்து வெளியேறும் ஹார்மோன். அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் நாட் செக்ரேட்டட் பை தைராய்டு கிளாண்ட்னால சுரக்காத ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைமோசின். ஆப்ஷன் டி தான் தைராய்டு கிளாண்ட்னால சுரக்காத ஹார்மோன். தைமோசின் அப்படிங்கிறது தைமஸ் கிளாண்ட் சுரக்கக்கூடியது. ஓகேங்களா, அப்போ மீதி இருக்கக்கூடிய தைராக்சின், கிளால்சிட்டோனின், ட்ரைடோ தைரோனைன் அப்படிங்கிறது T3ன்னு சொல்லுவாங்க, இதை T4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே தைராய்டு கிளாண்ட் சுரக்கக்கூடிய ஹார்மோன். தைமோசின் அப்படிங்கிறது தைமஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன். அதான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. தைராய்டு சுரபியால் சுரக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தைமோசின். Question number 12. Which gland is active only till puberty? அதாவது பியூபர்ட்டி, அதாவது பருவம் அடைகிறவர்கள் தான் ஒரு கிளாண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஆக்டிவா இருக்காது, அது ஃபேட்டா மாறிடும். ஓகேங்களா, அப்ப அது என்ன கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தைமஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் பருவமடைதல் வரை மட்டும் செயல்படும் சுரபி அப்படின்னா தைமஸ் எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா நெஞ்சு குழிக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா, அதாவது லங்ஸ் ரீஜன்ல இங்க இருக்கும் தைமஸ் அப்படிங்கிறது. கரெக்டா வந்து பருவம் அடைகிறவர்களும் அதோட சுரபிகளை சுரக்கும். ஆஃப்டர் வந்து பியூபர்ட்டியை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபேட்டா மாறிடும். அதுக்கடுத்து ஏடிஹெச்சின் முழு பெயர் என்ன? ஏடிஹெச் அப்படின்னா வந்து ஆன்டி டயூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா வந்து
வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடோசின்ங்கிறது வந்து ஆக்சிடோசின், வாசோப்ரெசின் அந்த 2 ஹார்மோனும் எது மூலம் சுரக்கப்படுது அப்படின்னா பொஸ்டீரியர் பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்ரியோட பின்பகுதி சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஓகேங்களா? ஆன்டி டயோரிக் ஹார்மோன். ஒருவேளை இந்த ஹார்மோன் வந்து சுரத்தல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா வந்து நீரிழிவு நோய் ஏற்படும். அதாவது சிறுநீர்ல வந்து அதிகமான அளவு வந்து நீர் வெளியேறது. இப்போ ஆன்டி டயூரிக் ஹார்மோன்னா அந்த நீர் வந்து சிறுநீர்ல அதிகமா வேலி ஏறாம திரும்ப உறிஞ்சு வச்சுக்கிற வேலையை வந்து செய்யக்கூடியது அப்படின்னா ADH அப்படிங்கிற ஆன்டி டயூரிக் ஹார்மோன். இன்னொரு பேர் அப்படின்னா வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கிளாண்டு சுரக்குது அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்டு தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா உள்ள பார்த்தோம் அப்படின்னா போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டு எங்க இருக்கு அப்படின்னா பிரெயின்ல இருக்கு, அதாவது மூளையில இருக்கு இந்த கிளாண்டு. ஓகே, அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரேட்டட் பை gastric gland இஸ் தி ஆக்ஷன் ஆஃப் என்சைம். எந்த என்சைமோட ஆக்ஷனை வந்து இது பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெப்சின். பெப்சினோட உடைய ஆக்ஷனை வந்து இது பண்ணுது. அதாவது பெப்சினுக்கு வந்து ஒரு அசிடிக் மீடியத்தை உருவாக்கி கொடுக்குது. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. டேஷ் இஸ் அன் என்சைம் ஃபவுண்ட் இன் gastric juice. எந்த என்சைம் வந்து gastric juiceல இருக்கும் அப்படின்னா பெப்சின் அப்படிங்கிற இது இரைப்பை நீரில் காணப்படும் நொதி. அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பெப்சின். டேஷ் வந்து இரைப்பை சாற்றில் காணப்படும் ஒரு நொதியாகும் பெப்சின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து பெப்சின் அப்படிங்கிறது எங்க செக்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெப்சினை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனாலதான் கொஸ்டின் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனா பெப்சின்ங்கிற நொதியை பத்தி நம்ம நிறைய படிச்சுக்க வேண்டியது முக்கியம். அதுக்காக தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து சிமிலரா இருந்தாலும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பெப்சின் இஸ் அன் என்சைம் செக்ரேட்டட் இன் எதுல சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா ஸ்டொமக்ல. ஓகேங்களா? ஸ்டொமக் வயிறு பகுதியில் செக்ரேட் ஆகக்கூடிய நொதி வந்து பெப்சின் அப்படிங்கிறது. முன்னாடி என்ன பார்த்தோம்? பெப்சின் அப்படிங்கிறத என்சைம் ஃபவுண்ட் இன் gastric juiceல என்ன ஒரு நொதி காணப்படும் அப்படின்னா வந்து இரைப்பை நீரில் காணப்படுவது வந்து பெப்சின் அப்படிங்கிற நொதி. அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எந்த நொதியோட ஆக்ஷன் வந்து இது பண்ணுது, அசிடிக் மீடியமா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கொடுக்கும். அது பெப்சின் அப்படிங்கிற நொதியோட செயல்பாட்டை அதிகரிக்குது அப்படிங்கிறதான். இது மூணு கொஸ்டினுமே வந்து பெப்சினை பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கடுத்து 17th கொஸ்டின். டேஷ் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இன் அப்பியரன்ஸ் seen in boys at the time of puberty. puberty அப்போ வந்து என்ன குரல் சேஞ்ச் ஆகும் தான், என்னது குரல் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து அவங்களுடைய பிஹேவியர்ல சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாடி மீசை இதெல்லாம் வளரக்கூடியதெல்லாம் இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன ஹார்மோன் வந்து காரணம் அப்படின்னா வந்து டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோன் தான் காரணம். ஓகேங்களா? பருவமடையின் போது சிறுவர்களிடையே தோற்றத்தில் காணப்படும் மாற்றங்கள் டேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோன். கொஸ்டின் நம்பர் 18. பியூபர்ட்டி அதாவது பருவம் அடைதலின் போது செக்ரீஷன் ஆஃப் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் சபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சுரபி. ஓகேங்களா? கொழுப்பை சுரக்கக்கூடிய சுரபி தான் சபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட் இன்க்ரீசஸ், அதாவது என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட செக்ரீஷன் அதிகமாகுது. எப்போ அப்படின்னா வந்து பியூபர்ட்டி அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. விச் எலமெண்ட் கெட் செக்ரேட்டட் டியூரிங் திஸ் டைம் த்ரூ திஸ் கிளாண்டு. அதாவது இந்த என்ன எலமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதாவது பருவம் அடைதலின் போது வியர்வை சுரப்பு மற்றும் கொழுப்பு திரவத்தோட சுரப்பு வந்து அதிகரிக்குது. அப்ப எந்த மூலக்கூறு இந்த சுரப்பிகள் வழியாக வெளியே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று ஸ்வெட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்வெட் கிளாண்ட் வழியாக என்ன வருதுன்னா ஸ்வெட் தான் வரும். அதே மாதிரி சபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு திரவ சுரபியின் வழியாக கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் வெளியே வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டின் நம்பர். ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் ஹார்மோன் இஸ் செக்ரேட்டட் பை த டேஷ் இன் ஃபீமேல். ஃபீமேல்ல எந்த இடத்துல கரெக்டா வந்து எது வந்து கிளாண்டா செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை முட்டை குழாய். இதுலதான் வந்து என்னன்னா முட்டையை வந்து உருவாக்குறதும் வந்து அதாவது ஓவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டையை உருவாக்குறதும் வந்து ஓவரி தான். இதுக்கான ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனையும் வந்து உருவாக்குறதும் வந்து ஓவரி அப்படிங்கிறது தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. பின்வருவனவற்றில் எது என்சைம் அல்ல, நொதி அல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்சுலின்,
பெப்சின் அமிலேஸ் லிப்பேஸ். இன்சுலின் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்சுலின் அப்படிங்கிறது ஹார்மோன், நொதி கிடையாது. பெப்சின் அமிலேஸ் லிப்பேஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னா வந்து நொதி, என்சைம். ஓகேங்களா? இன்சுலின் அப்படிங்கிறது ஹார்மோன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பிளட்ல சுகர் லெவல் அதிகமாகும் போது அதை கிளைகோஜனா மாற்றி எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா லிவர் அப்படிங்கிற ஆர்கான்ல ஸ்டோர் பண்ணும். இதே குளுக்கோஹான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், பிளட்ல சுகர் லெவல் குறைஞ்சிட்டு போகும்போது கரெக்டாக வந்து லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிளட்ல கிளைகோஜன் திரும்ப வந்து குளுக்கோஸா மாற்றி பிளட்ல வந்து டைல்யூட் பண்ணி விட்ற வேலையை குளுக்கோஹான் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அப்போ இதுக்கு அடுத்து வருது அடுத்த டாபிக் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.